நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரே மெத்தடில் 2 ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன்னு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இந்த மசாலா சிக்கன் பஃப். பேருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா உங்கள் பஃப்ஸ் ரொம்ப பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி செஞ்சு தர சொல்லுங்கள். இது செய்யறது கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சோம்பு வந்து பொறிக்க விட்டுடலாம். 2 வெங்காயம், 1 கேப்சிகம், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி 300 கிராம் அளவுக்கு பாயில் பண்ண சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த பஃப்ஸ் நான் செய்யறதுக்கு ரெடிமேடாக பஃப் சீட் வந்து வாங்கிட்டேன். இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வர மாதிரி வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் சிக்கன் ஸ்டஃபிங் வந்து உள்ள சேர்த்துட்டு கூடவே வந்து மொசரல்லா சீஸ் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அது ஆப்ஷன் தான். இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணி இன்னொரு லேயர் வந்து சேர்த்து ஒன்று விட்டு ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணி மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணி எல்லாம் க்ளோஸ் பண்ணி இந்த ஷேப்பில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பஃப்ஸ் அப்படியே சூடான ஆயிலில் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான சிக்கன் பஃப் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.